வணக்கம் ஆன்மீக உறவுகளே. உங்களுக்கான ஒரு எளிய பரிகாரம் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த மாதிரி ஒரு பரிகாரத்தை செய்வதனால நம்ம வீட்டில் எந்த ஒரு விஷயமும் தடைப்படாமலே இருக்கும். அது இல்லாமல் நம்ம வீட்டில் பண வரவு அதிகமாகும். நம்ம கையில் வர பணம் நம்ம வீட்டில் தங்கணும். பணம் ஒரு 10,000 ரூபாய் வருது அப்படின்னா 12,000 ரூபாய் செலவாயிடும் இல்லையா ஒரு சில இடத்துல. அந்த மாதிரி இல்லாமல் நம்ம கையில் பணம் தங்குற அளவு இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்னா, இந்த ஒரு விஷயத்த கண்டிப்பாக எல்லா பெண்களும் அவங்கவுங்க வீட்டில் செய்யணும். ஆனால் இது செய்யும்போது வீட்டில் அடுத்த உறுப்பினர்களுக்கு இது தெரியக்கூடாது. நம்ம குடும்ப உறுப்பினராக இருந்தாலும் தெரியாதபடி தான் நம்ம செய்யணும். இது ரகசியமாக செய்யக்கூடிய ஒரு ரகசிய பரிகாரம். இது ஒரு தாந்திரிகமான பரிகாரம் தான். அதாவது கல் உப்பு இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், இதை கண்ணாடி பவுல் இல்லைன்னா தெரியுதாம்மா, கண்ணாடி பவுலில் தான் நீங்கள் செய்யணும். மற்ற எந்த ஒரு பாத்திரத்தையும் யூஸ் பண்ணக்கூடாது. மரம் இல்லைன்னா கண்ணாடி, இந்த 2 பொருளில் உள்ளது தான் நம்ம செய்யணும். அப்படி செஞ்சிங்கன்னா தான் அதனோட முழு பலன் நம்ம உணர முடியும். அதாவது இந்த கண்ணாடி பவுலில் ஃபுல்லாக சால்ட்டு கொட்டிக்கோங்க, கல் உப்பை. தென் அக்கண்ணா வடிவத்தில் 3 கிராம்பு எடுத்து கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி, எப்படி நம்ம கிராம்பு தெரியுது இல்லைங்களா, அந்த மொக்கு மொக்கு கீழே கொஞ்சம் இடம் விட்டு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணி என்ன பண்ணணும் தெரியுங்களா, இதை யாருக்கும் தெரியாமல் வெளியிலேருந்து வரவங்க கண்ணிலையும் இது படக்கூடாது. வீட்டில் இருக்கவங்களும் பார்க்க வேண்டாம். நீங்கள் இதை எடுத்துகிட்டு போய் நல்ல நேரம் பார்த்துக்கோங்க. சுக்கிர ஹோரை, அதாவது மகாலட்சுமியினுடைய நேரம் சுக்கிர ஹோரை தான். அப்போ தான் நமக்கு இந்த உப்பு ஏன் நம்ம வைக்கிறோன்றதுக்கு நான் சொல்கிறேன். இது மகாலட்சுமின்னு சொல்லக்கூடியது. கிராம்பு அதை வசியம் பண்ணக்கூடியது. அதனால் இந்த 2ஐயும் சேர்த்து நம்ம வைக்கும்போது பண வசியம் அதிகமாகும். நம்ம வீட்டில் பணம் தங்கும். சம்பாதிக்கிற பணம் வீண் விரையும் ஆகாது. அதே மாதிரி நீங்கள் ஏதாவது நினச்சிட்ருக்கீங்க, ஒரு பொண்ணுக்கே அலைன்ஸ் பார்க்குறீங்க, ஒரு 10 மாப்பிள்ளை பார்க்குறோம், 10மே தடைப்பட்டு போகலாம். ஒரு சில வீட்டில் 1 பார்ப்பாங்க, அது நல்லபடியாக முடிஞ்சிடும். இது ரொம்ப லேட் மேரேஜ் ஆகிட்டுருக்கு. இல்லை நம்ம வீடு கட்டலான்னு பணம் இருக்கும், ஆனால் கட்ட முடியாத சூழ்நிலையாகும். அந்த மாதிரி விஷயங்களுக்கும் இந்த பரிகாரம் நல்லா கேட்கும். பண வரவே அதிகரிக்கும். தடை தாமதப்படுற விஷயங்களையும் இந்த பரிகாரம் நல்லா பண்ணும். அதனால் நீங்கள் இந்த பரிகாரத்தை கண்டிப்பாக பண்ணுங்கள். மெயினாக எல்லா நாள்லேயும் காலண்டரில் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஓரை போட்டிருப்பாங்க. அதாவது ஒவ்வொரு நாளுக்கும் எல்லா ஓரையும் போகிற மாதிரி தான் இருக்கும். அதில் நீங்கள் சுக்கர ஓரை பார்த்துங்க. உங்களுக்கு என்றைக்கு செய்ய நேரம் இருக்கோ அன்றைக்கி நல்லா தலை குளிச்சுட்டு சுக்கர ஓரையில் இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பவுலில் சால்ட்டை ஃபில் பண்ணி இந்த மாதிரி அக்கண்ணா வடிவத்தில் கிராம்பு எடுத்துகிட்டு போய் எங்கே வைக்கணும், பீரோவுக்கு அடியில் வைங்க ஃப்ரெண்ட்ஸ். ரகசியம்னா அதான். பீரோவுக்கு அடியில் வச்சுட்டு, அம்மா தாயே மகாலட்சுமி, என் பீரோவில் பணம் பெருகணும், குடும்பம் செழிக்கணும், நாங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நல்லா வேண்டிக்கிட்டு வைங்க. கண்டிப்பாக நல்ல வளர்ச்சி. 1 மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய இந்த வீண் விரயம்லாம் குறையும். பண வரவு அதிகமாகும். உங்கள் கையிருப்பு மிதந்துக்கிட்டே இருக்கும். பாருங்கள், இதை செஞ்சுட்டு பாருங்கள், நல்ல பலன் கிடைக்கும். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். Once again I say thank you for watching my channel.